ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சில வியூவர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்காகவே இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கீழே தையலுக்காக 1.5 இன்ச்சில் நம்ம ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே அளவு ப்ளவுஸை வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் நமக்கு கேப் கிடைக்கும். அது எதுக்குன்னா, நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள டாட்கான அளவு ப்ளவுஸை சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சிடலாம். இப்போ சைடில் எந்த இடத்துக்கிட்ட முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க், நெக்கு எதுக்கிட்ட முடியுதோ அதுக்கிட்ட இந்த மாதிரி துணியை இழுத்து விட்டு ஒரு மார்க் போட்டுக்கலாம். மேலே தையலுக்காக ஒரு மார்க். இப்போ நம்ம மேலே இந்த இடத்துக்கிட்ட கட் பண்ணோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ரெடி அளவு இந்த இடத்துக்கிட்ட வந்துடும். இப்போ நெக்கோட அகலம் மார்க் பண்ணிக்கலாம். துணி இந்த மாதிரி நேராக இழுத்து விட்டுக்கலாம். ஒருவேளை நமக்கு அகலமாக இருந்துச்சு நெக்குன்னா அதை கொஞ்சம் நேராக இழுத்து விட்டுடலாம். இந்த ப்ளவுஸு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே கரெக்டாக வச்சு நெக்கு கிட்ட ஒரு மார்க்கும், பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு மார்க்கு. இது தையலுக்காக லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணுறோம். இப்போ ஷோல்டர் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கும், ரைட் சைடில் தையலுக்காக ஒரு மார்க்கும். இப்போ ஸ்கேலை வச்சு ஷோல்டருக்கு தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். சைடில் ப்ளவுஸை இந்த மாதிரி மேல் பக்கமாக இழுத்து விட்டுட்டு நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அதில் ஒரு மார்க்கும் அதுக்கு மேலே இன்னொரு மார்க்கும் தையலுக்காக போட்டுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்கேலை வச்சு நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோல் சைட்லேயும் எல் ஷேப்பில் நம்ம கோடு போட்டுக்கலாம். சைடில் ஒரு கோடும் தையலுக்காக பக்கத்தில் இன்னொரு கோடும் போட்டுக்கலாம். தையலுக்காக போடுற கோடை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம். இப்போ ரவுண்ட் நெக்கு வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு ஆர்ம் ஹோலும் வரைஞ்சிக்கலாம். பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேக் பார்ட்டை வச்சு எப்படி ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த துணியை லைனிங்காக கட் பண்ணுறேன். நம்ம எப்போதும் பேக் பார்ட் ஷோல்டர் எங்கே கட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கிட்ட தான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ நான் லைனிங் துணி கட் பண்ணுறதுனால நான் இந்த சைடில் ஷோல்டரை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். துணி கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த மெத்தடில் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் சைடில் வரைஞ்சி விட்டுடலாம். நெக் சைடில் கொஞ்சமாக நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். ஃபுல்லாக நம்ம நெக்கை மார்க் பண்ண வேணாம். இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்கை வச்சுக்கலாம். இது நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டது. இப்போ ஃப்ரண்ட் நெக் எதுக்கிட்ட முடியுதோ அங்கே ஒரு மார்க்கும் அதுக்கு மேலே இன்னொரு மார்க்கும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணுறப்போ கொக்கிப்பட்டி சைடை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நெக்கில் நம்ம தையலுக்காக ஒரு கோடு போட்டிருப்போம். அதில் இந்த மாதிரி துணியை வச்சுட்டு எது வரைக்கும் பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் ஒரு மார்க், பட்டி இது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அது வரைக்கும் ஒரு மார்க்கு, சென்டரில் நம்ம டாட் ஸ்டிச் பண்ணுவோம் அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு இன்னொரு மார்க், பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். சைடில் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணியிருப்போம்ல அதுக்கு கீழே 1/2 இன்ச்சுக்கு தையலுக்காக விட்டுட்டு நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு சைடில் ஆர்ம் ஹோல்லேருந்து கீழே பட்டி ஜாயினிங் வரைக்கும் இந்த மாதிரி துணியை பிடிச்சிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எது வரைக்கும் பட்டி முடியுதோ அது வரைக்கும் ஒரு மார்க்கும், பக்கத்தில் பட்டி ஜாயினிங்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு மார்க்கும் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர்லேருந்து நம்ம மெயின் டாட்டு எந்த இடத்துக்கிட்ட ஸ்டார்ட் ஆகிருக்கோ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஷோல்டர் லைனில் வைக்காமல் 1/2 இன்ச்சு கீழே வச்சுட்டு நம்ம மெயின் டாட் எந்த இடத்துக்கிட்ட ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ மெயின் டாட்டோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து பட்டி ஜாயினிங் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் மெயின் டாட்டோட ஹைட்டு. நம்ம ஷோல்டர்லேருந்து மெயின் டாட் எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் இந்த மாதிரி வச்சும் மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு திருப்பி விட்டுட்டு ஷோல்டர்லேருந்து மெயின் டாட் எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
ஷோல்டர்லேருந்து மெயின் டாட் எது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுதோ அது வரைக்கும் ஒரு மார்க்கும், அதுலேருந்து மெயின் டாட்டோட ஹைட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்லை எந்த மெத்தடில் நம்ம மார்க் பண்ணாலும் அளவு கரெக்டாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துக்கிட்ட ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். கொக்கிப்பட்டி சைட்லேருந்து மெயின் டாட் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கொக்கிப்பட்டி நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு 4 இன்ச்சு தையலுக்காக போயிடும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்காக. நம்ம இந்த இடத்துக்கிட்ட தான் கொக்கிப்பட்டி ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு இந்த மாதிரி தையலுக்காக விட்டுடலாம். இப்போ நம்ம பட்டி எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து மெயின் டாட் வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாக அந்த கோட்டில் டச் ஆகிற மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மெயின் டாட்டோட அகலம் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம டாட் ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, இந்த துணி உள் பக்கமாக மடிச்சு இருக்கும். அதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுட்டு 2 சைடுமே மார்க் பண்ணிக்கலாம். மெயின் டாட்டோட ஹைட்டு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மெயின் டாட்டோட சென்டர் லைன் எதுக்கிட்ட வருதோ அதுக்கிட்ட இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டு மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடுமே இந்த மாதிரி வி ஷேப்பில் வரைஞ்சி விட்டுருலாம். இப்போது மெயின் டாட் மார்க் பண்ணியாச்சு. மெயின் டாட் சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் வச்சுக்கலாம். இப்போ அதுலேருந்து சைடு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கலாம். 2 சைட்லேயுமே ஸ்கேலை வச்சு அந்த பாயிண்டில் டச் ஆகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுடலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக் யூ நெக்கு வரைஞ்சிக்கலாம். ஒரு ப்ளவுஸ்க்கு முக்கியமானது இந்த மெயின் டாட் தான். இந்த டாட்டை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணாதான் மற்ற 2 டாட்டுமே கரெக்டாக மார்க் பண்ண முடியும். இந்த டாட்டை நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கப் ஷேப் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். ஹூக் பட்டி லூப் பட்டி சைடில் சென்டராக இந்த மாதிரி துணியை மடிச்சுட்டு நம்ம சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் பட்டியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 டாட்டையுமே நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா சென்டரில் ஒரு லைன் மாதிரி வரும். அங்கே நம்ம மடித்து தான் 3rd டாட் ஸ்டிச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.